வெட்ட வெளியில் அமர்ந்த உறையூர் வெக்காளி அம்மன் பற்றி தெரியுமா? தன்னுடைய பக்தர்கள் வீடு இல்லாமல் தவிக்கும் போது தனக்கு மட்டும் எதற்கு கோவில் என்று வெட்ட வெளியில் வந்து அமர்ந்த அம்மன் தான் திருச்சியில் இருக்கும் உறையூர் வெக்காளி அம்மன். இந்த கதையை பற்றி விரிவாக இப்பதிவில் காண்போம். முற்கால சோழர்களின் தலைநகரமாக உறையூர் இருந்தது. அந்த உறையூரின் காவல் தெய்வம்தான் வெக்காளி அம்மன். இந்த கோவிலில் இருக்கும் அம்பாள் வானமே கூரையாக வெட்ட வெளியில்தான் அமர்ந்திருக்கிறாள். இதற்கு பின்பு ஒரு வரலாற்றே இருக்கிறது. முன்னொரு காலத்தில் உறையூரை வன்பராந்தகன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். சரமா முனிவர் என்ற முனிவர் ஒரு அழகான நந்தவனம் அமைத்து அதில் அழகிய வண்ண மலர்களை பயிரிட்டு வளர்த்து வந்தார். அந்த மலர்களை திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கும் தாயுமானவர் சுவாமிக்கான பூஜைக்காக பயன்படுத்தி வந்தார். பிராந்தகன் என்ற பூ வணிகன் சரமா முனிவரின் நந்தவனத்தில் இருந்த பூக்களை மன்னருக்கு கொண்டு சென்று கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதை பார்த்த சரமா முனிவருக்கு மிகுந்த மனவருத்தம் ஏற்படுகிறது. சிவபெருமானுக்காக பார்த்து பார்த்து வளர்க்கும் மலர்களை மன்னருக்கு கொண்டு சென்று கொடுக்கலாமா என்று எண்ணி மன்னனிடமே சென்று முறையிடுகிறார் சரமா முனிவர். ஆனால் மன்னன் சரமா முனிவரை அவமதித்து அனுப்பிவிடுகிறார். இதை சிவபெருமானிடம் முறையிடுகிறார் சரமா முனிவர். தன் பக்தனுக்கு ஒரு குறை என்றால் சிவபெருமான் தாங்க முடியுமா? உடனே அவர் தனது பார்வையை உறையூர் பக்கமாக திருப்புகிறார். உறையூர் முழுவதும் மண் மாரியாக பொழிய ஆரம்பிக்கிறது. மண் மாறி பொழிந்து மக்களின் வீடுகள் மூடத் தொடங்குகிறது. இதை பார்த்த ஊர் மக்கள் பயந்து உறையூரின் காவல் தெய்வமான வெக்காளி அம்மனிடம் சென்று முறையிடுகிறார்கள். வெக்காளி அம்மன் சிவபெருமானை நோக்கி வேண்டுகிறார். மண் மாறி நிற்கிறது. மண் மாறி பொழிந்ததால் மக்கள் அனைவரும் வீடுகளை இழந்து வெட்ட வெளியில் தங்க ஆரம்பிக்கிறார்கள். மக்களின் துயரை பார்த்த வெக்காளியம்மன் தன் மக்களே இப்படி வெட்ட வெளியில் இருக்கும்போது தனக்கு மட்டும் எதற்கு கோவில் என்று வெட்ட வெளியில் வந்து அமர்ந்தாள். அதனால் தான் அம்பாள் இன்றைக்கும் வானமே கூரையாக வெட்ட வெளியில் அமர்ந்திருக்கிறாள். நம்முடைய கோரிக்கைகளை வேண்டிக் கொண்டு உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் எழுதி வைத்துவிட்டு வந்தால் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும்.